Hello everyone, welcome back to Digital Bharati channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது literary terms. அதுல especially figures of speech பார்க்க போறோம். Figures of speechக்கும் literary devicesக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். Figures of speech அப்படின்னா என்னன்னா literary devicesல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே லிட்டரரி டிவைசஸ்க்குள்ள வரும் கேட்டகரியில. பட் எல்லா லிட்டரரி டிவைசஸுமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வராது. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணும் போது அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதே லிட்ரரி டிவைஸ் அப்படின்னா என்னன்னா, அதுல அந்த செட்டிங்ஸ் இல்லை அந்த டெக்னிக்ஸ் அதை பத்திலாம் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்றது, அதை பத்தி பேசுறது தான் லிட்ரரி டிவைசஸ். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுல இருக்கக்கூடிய டாபிக் டேர்ம்ஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு போயம் லைன்ல அதுல இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னா என்னன்னா, அந்த போயம் லைன்ஸ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லைன்ல, தேர்ட் லைன்ல, ஃபோர்த் லைன்ல, இப்படி இதுலலாம் வரக்கூடிய அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியா இருக்கணும். அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்படிஷன், அதாவது அந்த லெட்டர்ஸ் அந்த சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும், அதுதான் அலிட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஷீ செல்ஸ் ஷீ ஷெல்ஸ் பை த சீ ஷோர். இப்ப பாருங்க, இது வேர்ட்ஸும் ரிப்பீட் ஆகுது, அந்த சவுண்டும் ரிப்பீட் ஆகுது, அந்த லெட்டர்ஸும் ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஷீ செல்ஸ் ஷீ ஷெல்ஸ் பை த ஷீ ஷோர். ஸோ இது பாருங்க எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும், அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிகுட்டி அப்படின்னா என்னன்னா, அதுல வந்து ஒரு சர்டைனா இல்லாத ஒரு அர்த்தத்தை தரக்கூடியதா ஆம்பிகுட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சொல்லணும்னா, இப்ப ஒரு படத்தோட முடிவுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால அதை புரிஞ்சுக்கவே முடியாது, ஓப்பன் எண்டா விட்டுருவாங்க. ஒரு படம், ஃபேமஸ் படம் ஒன்று வந்துச்சு, திட்டம் 2 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட எண்டுல பார்த்தா அந்த டேரக்டர் வந்து ஓப்பன் எண்டா விட்டுருவாரு. அதுல அந்த பொண்ணு என்ன ஆனா, அவ தன்னோட ஃப்ரெண்டா சின்ன வயசுல பார்த்த அந்த பொண்ணு பையனா மாறி இருக்கும் போது அந்த லவ்வரை அவ ஏத்துக்கிறாளா, அந்த லவ்வை ஏத்துக்கிறாளா அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதா என்னது ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொல்றது. அதாவது ஓப்பன் எண்டிங்ல இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு சர்டன் ஷியூரா இல்லாத நிலையில நம்ம சொல்றதா அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தெளிவில்லாத அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். த எண்டிங் ஆஃப் த நாவல் இஸ் ஓப்பன் டு இன்டர்பிரேஷன் ஃபுல் ஆஃப் ஆம்பிக்விட்டி அப்படின்னா, அந்த நாவல் ஆசிரியர் வந்து அந்த நாவலோட முடிவை வந்து மக்கள் படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, வாசகர்கள், அவங்களோட விருப்பத்துக்கே அதை விட்டுடுற அந்த முடிவை. அதாவது அவங்க அந்த காதலன் காதலி, தலைவன் தலைவி சேர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல அது வந்து அவங்க நண்பர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் எண்டிங்ல கொடுக்கறதா இந்த ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொல்றது. இந்த அனாலஜி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பேர் பண்றோம், அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காகவோ இல்ல ஒரு கிளாரிபிகேஷனுக்காகவோ நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, லைஃப் இஸ் லைக் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்காக லைஃப் வந்து சாக்லேட் மாதிரியா அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல, லைஃப் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்னா அது மாதிரி ஸ்வீட்டானது, வாழ்க்கை இனிமையானது அப்படின்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுக்காக சொல்றதுதான் லைஃப் இஸ் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் என்னது அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அனஃபோரா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தை இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே சக்சசிவ் கிளாஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வர்றதும் சரி, அதுக்கு அடுத்து கண்டினியூட்டியா வர்ற வேர்ட்ஸ்லயும் ஃப்ரேசஸ்லயும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சேமா வரும், அதுதான் அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தா எவ்ரி டே, எவ்ரி நைட், எவ்ரி வே, ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ இது பார்த்தா ரிப்பீட் ஆகுதா? எவ்ரி அப்படிங்கிறது இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, இங்கேயும் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது அனஃபோரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா என்னன்னா, நம்ம யாராவது ஒரு விஷயத்த, ஒரு இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறோம், இல்ல ஒரு நான் ஹியூமனை பத்தி பேசுறோம், அந்த நான் ஹியூமன் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பேசுறோம், ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு பேசுறோம் அப்படின்னா அதுதான் அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்றோம். ஓ தேர்ஸ் டைஸ்டிங் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், இது வந்து என்ன அப்படின்னா, இல்லாத ஒண்ணு பேசுறது, அப்படி இல்லாட்டி உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுத்து நம்ம பேசுற மாதிரி இருக்கிறது. அப்படியே இருந்தாலும்
அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி நம்ம பேசுறது. இப்போ டெத் அப்படின்றதுக்கு நம்ம உயிர் இருக்கா இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம உயிர் கொடுத்து பேசுறோம். ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறாங்க, அந்த ரைட்டர் கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங் அப்படின்னு அவங்க இல்லாத ஒண்ணுக்கு உயிர் கொடுத்து பேசுறாங்க. என்னமோ அந்த டெத் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியே அவர் நினைச்சிட்டு பேசுறாரு. ஸோ அதுதான் ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த வவல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரும், அதுதான் அசோனன்ஸ் அப்படிங்கிற அந்த நியர்பை வேர்ட்ஸ், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல அது ரெப்படிட்டிவா வரும் பாருங்க. ரெயின், ஸ்பெயின், பிளெயின். ஸோ இது வந்து ரிப்பீட்டடிவா வருதுங்க இல்லையா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிதிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு கான்ட்ராஸ்டான ஐடியாஸை ஒரு பேலன்ஸுக்காக சொல்றது தான் என்னது ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இது வந்து சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அந்த அவரோட ஒர்க்ல இருந்து சொல்லப்பட்டிருக்க கோட் இது. இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ரெண்டுமே பாருங்க வேற வேற ஐடியா, கான்ட்ராஸ்டான ஐடியா. அத ஒரு பேலன்ஸுக்காக ஒரு ஸ்ட்ரக்சருக்காக அவர் எழுதியிருக்கிறதா இந்த ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்றது. இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது ரெண்டு பேரும் வேற வேற ஐடியாக்கள் இல்லையா? பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா அது ரொம்ப அழகிய நாட்கள், சிறந்த நாட்கள்னு சொல்றது. இட் வாஸ் த வர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா இது மாதிரி இது ரொம்ப மோசமான நாட்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டான ஐடியாஸை ஒரு பேலன்ஸுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்றது. கெக்கோஃபோனி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ஹார்ஷா, ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுதான் கெக்கோஃபனி அப்படின்னு சொல்றது. த கெக்கோஃபனி ஆஃப் ஹார்ன்ஸ் ஹாங்கிங் இன் டிராஃபிக் வாஸ் ஓவர்ஹெல்மிங் அப்படின்னா, டிராஃபிக்ல பாருங்களேன் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஒரு இப்ப நம்ம வந்து ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், இப்ப சென்னையில இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம், பெங்களூர்ல ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த ஒரே நேரத்துல எல்லாரும் ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா, பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லாரும் மிக்சடா இது பண்ணும்போது அந்த சவுண்டு காதுக்கு குளிர்ச்சியா இதமா இருக்குமா? இருக்காது. அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், காதுக்கு கேட்கவே நல்லா இருக்காது அந்த சவுண்ட். அதுதான் ஹார்ஷ் டிஸ்கார்டன்ட் மிக்சர் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றதா. வாஸ் ஓவர் ஹெல்மிங் அப்படின்னா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிளீஷே, கிளீஷே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஐடியாவை ஓவரா நம்ம யூஸ் பண்றது, அதுதான் கிளீஷே அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங், ஆல் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப காலமா அது வந்து அந்த உண்மையான மீனிங் வந்து இழந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அது யூஸ் பண்ணி ரொம்ப பழகிடுச்சு அப்படின்னு சொல்றது. அதிகம் யூஸ் பண்ணாதது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப காலமா அதை யூஸ் பண்ணி அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படிங்கிறதே எல்லாருக்கும் புரியல, இல்ல அது வந்து அந்த மீனிங்ல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவர் யூஸ்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியா அப்படின்னா, இப்ப பாருங்களேன், the phrase time heals all wounds அப்படிங்கிறது என்னன்னா, காலம் எல்லா காயத்தையும் ஆத்தும் அப்படின்னு சொல்றது. ஒரு என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடும். அது என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும், லவ் பிரேக்கப்ஸ், இல்ல வந்து யாரையாவது நம்ம மிஸ் பண்றோம், இல்ல நம்ம பெட்டை மிஸ் பண்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இருந்து நம்ம இமோஷனலி ஹர்ட் ஆகியிருக்கோம்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த டைம் உதவும் அப்படிங்கிறது தான் இந்த டைம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஜாப் மிஸ் பண்றோம், நமக்கு இன்டர்வியூக்கு போயிருப்போம், செலக்ட் ஆகியிருக்க மாட்டோம், செலக்ட் ஆகும் அடுத்தது, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த டைம் ஹீல்ஸ் ஆல் வூண்ட்ஸ் அப்படிங்கிறது காலம் மாத்தும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப யூஸ் பண்ணி அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஓவர் யூசேஜ்னாலே அதோட அந்த யூசேஜ் மேல, அந்த ஃப்ரேஸ் மேல இருக்க ஒரு அட்ராக்ஷன் இல்ல அதோட மீனிங், ரியல் மீனிங் வந்து போயிடுது மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிளிஃப் ஹேங்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆடியன்ஸை வந்து அப்படியே கத்தி முனையில வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த எண்டிங் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் என்னதுன்னா கிளிஃப் ஹேங்கர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூவிஸ் எடுத்துக்கலாம், இல்லை நாவல்ஸ் எடுத்துக்கலாம். அதுலலாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ரைட்டர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிப்பாங்க. அதாவது அவங்க அடுத்து பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 5 அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ ஹாரர் மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஃபேமிலி வருவாங்க, புது வீட்டுக்கு வருவாங்க, அந்த குழந்தைங்க நேராக போய் எங்கே போய் அந்த டெவில் இருக்கோ, அந்த கோஸ்ட் இருக்கோ, அங்கே போய் அவங்க தான் போய் அந்த பொம்மை எல்லாம் எடுப்பாங்க, விளையாடுவாங்க. இல்லை அதில் இருக்க திங்ஸ் எடுப்பாங்க, இல்லை அந்த ஆற்று பக்கம் அந்த லேக் பக்கம் போவாங்க, அங்கே அந்த ஊஞ்சலில் உட்காருவாங்க, ஏதாவது எடுப்பாங்க.
இல்லை நம்ம தமிழ் படத்துல எடுத்துக்கிட்டோம்னா லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க கிரிக்கெட் பேட் எடுத்து அந்த கிரவுண்ட்ல அடிப்பாரு, அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்டிங் காட்டுவாங்க. நான் முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதே மாதிரி ஒரு பார்ட் வருது, அந்த வீட்டு க்ளோஸ் பண்ணி அவங்க அந்த பூஜை எல்லாம் முடிச்சு அந்த ஒரு செரிமனிலாம் பண்ணி இந்த பேயோட அந்த விஷஸ் எல்லாம் கிராண்ட் பண்ணி விட்டு எல்லாம் முடிச்சிருவாங்க. பார்த்தா நம்ம சுபம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அந்த வீட்டோட ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்த்துட்டு மாதிரி பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அதுக்கான அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுதான் என்ன கிளிஃப் ஹேங்கர் அப்படின்னு, அதாவது அடுத்த பார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் கிளிஃப் ஹேங்கர் அப்படின்னு நம்ம சொல்றது. கனோட்டேஷன், கனோட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அந்த வேர்டு டைரக்ட் மீனிங் என்னவோ அதை தாண்டி ஒரு மீனிங் கொடுக்கறது தான் கனோட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. கனோட்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் அதை சொல்லலாம். ஹோம் அப்படின்னா என்னன்னா வீடு, செங்கலால கட்டப்பட்ட வீடு, அதுதான் அதோட உண்மையான அர்த்தம் இல்லையா. ஆனா அதுக்கு ரொம்ப டைரக்டான மீனிங் இல்லாம இன்டெப்டான மீனிங் என்ன கொடுக்குதுன்னா, ஒரு வார்ம்த் தரக்கூடியது, ஒரு செக்யூரிட்டியை தரக்கூடியது, ஒரு இமோஷனல் பாண்ட் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கனோட்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்து கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரெப்படிட்டிவா வரும், அது அந்த வேர்ட் எண்டில் ரெப்படிட்டிவா வரும், அதுதான் என்னது கான்சோனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லம்பி பம்பி ரோடு இப்படின்னு சொல்லும்போது, இந்த லம்பி பம்பி ரோட் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப சவுண்ட் வந்து ரெப்படிட்டிவா வருது இல்லையா, ப ப ட ட இதெல்லாம் வந்து கான்சோனன்ட் சவுண்ட். ஸோ இதெல்லாம் ரெப்படிட்டிவா வருது, ஸோ அதனால கான்சோனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெனோட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கனோட்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது இந்த டெனோட்டேஷன். இதுல வந்து ரொம்ப இன்டெப்தா போகாம இருக்கிறது, இன்டெப்தா போறதா கனோட்டேஷன். இப்ப டெனோட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டைரக்ட் மீனிங் என்னவோ அதை மட்டும் சொல்லிடும், அதுதான் டெனோட்டேஷன் அப்படின்னு சொல்றது. லிட்ரல் மீனிங் என்னவோ அதுதான் சொல்லும். இப்ப டெனோட்டேஷன்ல ஹோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். டெனோட்டேஷன் அப்படின்னா அவ்வளவுதான் அர்த்தம். கனோட்டேஷன் அப்படின்னா அதை தாண்டி சொல்லக்கூடியது, அதுதான் கனோட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். டிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரைட்டர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஒர்க் எழுதுறாங்க, போயமோ பொயட்ரியோ, என்ன மாதிரியான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி எழுதுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிக்ஷன். அதாவது உங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதுதான் இந்த டிக்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப the denotation, the author's formal diction suited the serious tone of the book அப்படின்னு, இந்த ஆத்தர் சூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த புக்கோட சீரியஸ்னஸுக்கு அது நல்லா இருந்துச்சு, அந்த டோனுக்கு அது எடுத்து கொடுத்துச்சு, எடுத்து காமிச்சிச்சு அப்படின்னு சொல்றதா டிக்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ எலிஜி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு போயம் வந்து சீரியஸான சோகமான ஒரு கண்ணோட்டத்துல எழுதுறது தான் எனக்கு எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, யாரையாவது ஒருத்தர் அந்த போயட் இழந்திருப்பாங்க, அவங்க பெட் அனிமலோ, அவங்க பிலவ்டு ஃப்ரெண்டோ, ஃபேமிலி மெம்பரோ யாரையாவது இழந்திருப்பாங்க. ஸோ அந்த இழப்புக்கு, அந்த இழப்பை நினைத்து வருந்தி எழுதக்கூடியதுதான் என்னது எலிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. த போயட் ரோட் ஆர் எலிஜி ஃபார் ஹிஸ் டிசீஸ்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த போயட் வந்து அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பன், இறந்த நண்பனுக்காக டெடிகேட் பண்ணி எழுதுறதா, நினைச்சு எழுதுறதா எலிஜி அப்படின்னு சொல்றது. எபிஃபனி அப்படின்னா என்னன்னா, அதாவது அவ்வளோ நேரம் நார்மலா இருப்பாங்க இந்த கேரக்டர், திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு சடன் ரியலைசேஷன் வரும், அதுதான் எபிஃபனி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ ஃபேமிலிக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாரு வில்லன். ஆனா எண்டுல பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. திடீர்னு ஹீரோ ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவாரு, இல்ல ஒரு 4 அடி அடிப்பாரு, உடனே அவங்க திருந்திடுவாங்க. ஸோ அதுதான் என்னது எபிஃபனி அப்படின்னு சொல்றது. சடன் ரியலைசேஷன் ஆர் இன்சைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஏ கேரக்டர், ஸோ அதுதான் எபிஃபனி அப்படின்னு சொல்றது. எபித்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டரை நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னது எபித்தட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ் எக்ஸ்பிரஸிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பர்சன், அதுதான் என்னது எபித்தட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்லும் போது, அது அந்த அலெக்சாண்டர்னு நமக்கு யாருன்னு தெரியுமா, தெரியாது. இப்போ அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்லும் போது, அலெக்சாண்டர் தி கிரேட் அந்த ஒரு ரூலர் இருந்தார் இல்லையா, அந்த கிங் இருந்தார் இல்லையா, அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி தோணும். அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்ட்டு நமக்கு அப்படி தோணும். மெசிடோனியாவோட கிங் அப்படின்றது நமக்கு தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லும் போது. இல்ல அப்படின்னா நமக்கு தெரியாது, வெறும் அலெக்சாண்டர் அப்படின்னா நமக்கு தெரியாது.
இப்ப யூஃபமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப ஹார்ஷா சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப சாதுவா, ரொம்ப சைலண்டா, ஒரு சாஃப்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னது யூஃபமிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொலைட்டா ஹார்ஷா சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பொலைட்டா சொல்றதுதான் என்னது யூஃபமிசம் அப்படின்னு சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு ஃப்ரெண்டு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைட் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடியது, கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லும் போது அது அந்த மீனிங் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லுது இல்லையா? ஸோ அதுதான் ஹி பாஸ்ட் அவே இன்ஸ்டெட் ஆஃப் ஹி டைட் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த போயம்ல எந்த விதமான ரைமும் இருக்காது, அதுக்கான ரெகுலர் மீட்டர் எதுவுமே இருக்காது, அதுதான் என்னது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்றது. The poet wrote in free verse. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the poet wrote in free verse unbound by traditional structures. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பவுண்ட் பை ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அவர் வந்து ஃப்ரீ வேர்ஸ்ல அதை எழுதினாரு, அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இதே பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து அன்ரைம்டா இருக்கும், ஆனா மீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பவுமே எப்படி இருக்கும்னா இயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாங்க் வேர்ஸ்க்கும் ஃப்ரீ வேர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து அன்ரைம்டு, இதுக்கு வந்து மீட்டர் இருக்கும். எதுக்கு? பிளாங்க் வேர்ஸுக்கு. இதுக்கு என்னது? இதுக்கு ரைமும் ஆகாது, மீட்டரும் இருக்காது ஃப்ரீ வேர்ஸ்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஹைப்பர் போல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாஜரேஷன், அவ்வளவுதான். நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அது நம்ம 100 தடவை சொன்ன மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எக்ஸாஜரேஷன். இல்லாத ஒண்ணு நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது, இல்ல சும்மா சின்ன விஷயம் அதை நம்ம எக்ஸாஜரேட் பண்றோம் அப்படின்னா இது ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சும்மா சின்னதா கதவுல லைட்டா அடிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அது பெருசா இருக்கும், அப்படியே தலையில அடிச்சுட்டு வந்து அழுகுவாங்க, கை வச்சுட்டு அழுகுவாங்க. இந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டுருச்சுன்ற மாதிரி அந்த வாழை மொழியில அழுகுவாங்க. அதெல்லாம் என்னது ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்ஷன்ல சொல்றது. வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டோல்ட் யூ அ மில்லியன் டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ரஜினி சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் ஹைப்பர் போல். இன்னும் சிம்பிளா சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, யார்கிட்டயாவது சண்டை போடுறப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, உனக்கு இது கூட தெரியாதா, நான் வந்துட்டு எவ்வளவு தடவை சொல்றது, நான் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னது ஹைப்பர் போல். அடுத்தது இமேஜரி. இமேஜரினா என்ன அப்படின்னா, அந்த கண்கள், அதாவது அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணும் போதே அந்த டிஸ்கிரிப்டிவா நம்ம சொல்லுவோம். அது வந்து நமக்கு எல்லா சென்சஸ்க்கும் அது வந்து நல்லா இருக்கும். அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த எழுத்துலயே அந்த அதை படிக்கும் போது நமக்கு வந்து கண்ணுக்குள்ள மைண்டுக்குள்ள அப்படியே ஓடும் அது. அதுதான் அந்த இமேஜரி அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஹாரி பாட்டர் அந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ள நம்மளே போற மாதிரி ஜே.கே. ரவுலிங் எழுதியிருப்பாங்க. அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு, அதுதான் இமேஜரி. அதாவது படிக்கும் போதே அந்த நாவலுக்குள்ள இல்ல அந்த புக்குக்குள்ள அந்த போயமுக்குள்ள நம்மளும் அதுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும் அந்த ரைட்டர் கூட. அதுதான் இப்ப ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஒரு ஸ்னோயி ஈவினிங் அதுல சொல்லும் போது அந்த போயட் ராபர்ட் ஃப்ராஸ்டோட நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். அவர் நிக்கிறாரு, அந்த குதிரை வந்து இப்படி திரும்புது, அப்படி திரும்புது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம கூட நம்மளும் அந்த குதிரை கூட டிராவல் பண்றோம், நம்ம தான் அந்த குதிரை மேல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதை படிக்கும் போது அந்த ஃபீல் நமக்கு வந்து இமோஷனலி கனெக்ட் ஆகும், நம்ம மைண்டுக்குள்ள அது பிக்சரைஸ் ஆயிடும். அதுதான் இமேஜரி. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த பிக்சரைசேஷன் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும் அப்படி அதை படிக்கும் போது. அந்த மாதிரியான டிவைஸை யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரைட்டர் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் இமேஜரி. த ஆத்தர்ஸ் இமேஜரி பெயிண்டட் a vivid picture of the autumn landscape. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஆட்டம் லேண்ட்ஸ்கேப்பை பத்தி அந்த ரைட்டர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கல. இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு அவரு எழுதியிருக்காரு அத அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாவல்லையோ இல்ல இந்த பொயட்ரியிலயோ அவர் அதை அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஐரணி ஐரணி அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட சொல்றதுதான் இந்த ஐரணி அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது என்னன்னா, இட் இஸ் ஐரானிக் தட் த ஃபயர் ஸ்டேஷன் பர்ன் டவுன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படியா இருக்கு. அதாவது இட் இஸ் ஐரானிக் தட் த ஃபயர் ஸ்டேஷன் பர்ன் டவுன் அப்படின்னா, எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபயர் ஸ்டேஷன் பர்ன் ஆகும் அப்படின்ட்டு, ஆனா அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றது, அதுதான் ஐரணி அப்படின்னு சொல்றது. ஜக்ஸ்டபொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு விஷயங்களை நம்ம சைட் பை சைட் பக்கத்துல வச்சு அவங்களோட டிஃபரன்ஸை சொல்றதுக்காக சொல்லப்படுறதா என்னது ஜக்ஸ்டபொசிஷன். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இல்ல சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிவாஜி அப்படின்ற மூவில ரஜினி விவேக் ஸ்ரேயாலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ரஜினி சொல்லுவார், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த வீடெல்லாம் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த ஒரு வீட்டு மேல வந்து சொல்லுவார், ரஜினி விவேக் கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி ரிச் கெட்டிங் ரிச்சர் புவர் கெட்டிங் புவரர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, juxtaposition of the wealthy and the poor in the novel highlighted a social equality. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு வெவ்வேறு எலிமெண்ட்ஸை அவங்களோட டிஃபரன்ஸ், அவங்களோட வேற்றுப்பாடு, அவங்களோட வேறுபாடுகளை ஹைலைட் பண்றதுக்காக கொடுக்கப்படுற எலிமெண்ட்ஸ் தான் என்னது, வைக்கப்படுற அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜக்ஸ்டபொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மியோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இன்டென்ஷனல் அண்டர்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா வடிவேலு காமெடி சொல்லலாம். ஒரு படத்துல ஆறு படம் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படம். த்ரிஷா, சூர்யா, வடிவேல்லாம் நடிச்சிருப்பாங்க அதுல. ஸோ இந்த மியாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்டென்ஷனல் அண்டர்ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு காமெடியில என்ன ஆகும் அப்படின்னா, அதுல வந்து ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட், அதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப அசாதாரண விஷயங்கள், இல்ல ரொம்ப சீரியஸான காயங்கள், அப்படியே ரத்த வெள்ளத்தை நடந்துட்டு இருப்பாங்க. அத வந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன காயம் தான்டா அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா மியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப மெட்டாஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து டைரக்டாவும் கம்பேர் பண்ணி பேசுறதுதான் என்னது மெட்டாஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது லைக் ஆஸ் அதெல்லாம் இல்லாம நம்ம சொல்றதுதான் என்னது மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைம் இஸ் சீஃப், டைம் இஸ் தீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைம் ஒரு திருடன் அப்படி அர்த்தம். அது என்ன அர்த்தத்தை தருது டைம் இஸ் தீஃப் அப்படின்னா, அதாவது நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற அர்த்தத்தை தான் கொடுக்குது இல்லையா. அதாவது நம்ம அதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்கறதா என்னது டைம் இஸ் தீஃப் அப்படின்னு சொல்றது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லலாம் என்ன அப்படின்னா, இப்போ சிமிலி அப்படின்னா ஷீ இஸ் அ லயன் அப்படின்னு சொல்லலாம். இதே ஷீ இஸ் அ மெட்டாஃபர், மெட்டாஃபர்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா ஷீ இஸ் அ லயன் அப்படின்னு சொல்றது என்னது சிமிலி. மெட்டாஃபர்ல சொல்றோம் அப்படின்னா ஷீ இஸ் அ லயன் அப்படின்னு சொல்றது. ஷீ இஸ் லைக் அ லயனுக்கும் ஷீ இஸ் அ லயன் அப்படிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஷீ இஸ் லைக் அ லயன் அப்படிங்கிறது சிமிலி, ஷீ இஸ் அ லயன் அப்படிங்கிறது மெட்டாஃபர். அவள் சிங்கத்தை போன்றவள் அப்படின்னு சொல்றது சிமிலி, அவள் சிங்கம் அப்படின்னு சொல்றது மெட்டாஃபர். சிங்கத்தை போன்ற வீரம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது சிமிலி. சிங்கம், அவள் சிங்கம் அப்படின்னு சொல்றது மெட்டாஃபர். இப்ப மீட்டானமி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட அதுக்கு பதிலா அதுக்கு க்ளோஸான ஒரு ஆப்ஜெக்ட வச்சு நம்ம யூஸ் பண்ணி பேசுறோம்னா அதுதான் மீட்டானமி அப்படின்னு சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு த ஒயிட் ஹவுஸ் இஷ்யூட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஒயிட் ஹவுஸ்ல யார் இருப்பா, பிரசிடென்ட் இருப்பாரு இல்லையா, ஒயிட் ஹவுஸ் பிரசிடென்ட். ஆனா இது என்ன சொல்லலாம், பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த ஒயிட் ஹவுஸ் இஷ்யூட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த பிரசிடென்ட் தான் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாரு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. பிரசிடென்ட் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆனா அந்த ஒயிட் ஹவுஸ் இஷ்யூ பண்ணுதுன்னு சொல்லாது. ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயத்தை பத்தி சொல்லாம இல்ல அந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லாம வேற ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம், அதுக்கு க்ளோஸா ரிலேட் ஆனது நம்ம சொல்றோம் அப்படின்னா த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூட் அப்படின்னா அந்த ரைட்டர் என்ன மனநிலைமையில அது எழுதுறாரு அப்படின்றத இந்த மூட் அப்படின்னு சொல்றது. அதாவது அவங்களோட இமோஷனல் அட்மாஸ்பியர், அதை எழுதும் போது அவரு என்ன மாதிரியான இமோஷனல் அட்மாஸ்பியர் அந்த ரீடருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூட். இப்ப த மூட் ஆஃப் தி ஸ்டோரி வாஸ் சஸ்பென்ஸ்ஃபுல் அண்ட் ஈரி அப்படின்னா, இதை படிக்கும் போதே அந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே பயமா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான், மிரட்டலா இருந்துச்சு அப்படின்றதுதான், திகிலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த மூட் அப்படின்னு சொல்றது. இந்த மோட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த நோக்கம், இந்த கதையோ இல்ல அந்த போயமோ எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்றதுதான் அந்த மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம்.
The motif of darkness appears throughout the novel symbolizing evil அப்படின்னா இந்த நாவல் முழுக்க என்ன இருந்துச்சு அப்படின்னா டார்க்னஸ் பத்தியே இருந்துச்சு, கெட்டதை பத்தியே இருந்துச்சு, தீயதை பத்தியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றது இந்த மோட்டிவ் அப்படின்னு சொல்றது. இந்த ஒனமாட்டோபோயா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ். ஒனமாட்டோபோயா அப்படின்னாலே சவுண்ட் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இது என்ன அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா யூஸ் பண்ணி ஒரு ரைட்டர் எழுதுறாரு, அந்த எஃபெக்டுக்காக எழுதுறாரு, பொயட் எழுதுறாரு அப்படின்னா அதை நம்ம ஒனமாட்டோபோயா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா a word that imitates the sound it represents. அது அந்த வார்த்தை அந்த சவுண்டை குடிக்கக்கூடியதா இருக்கும், அதுதான் என்னது ஒனமாட்டோபோயா அப்படின்னு சொல்லுவோம். the bees buzzed in the garden அப்படின்னா இந்த பீயோட சவுண்ட் என்னது அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அதுதான் the bees buzzed in the garden அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த பீஸ் எப்படிப்பட்ட சவுண்டை கொடுக்குது அப்படின்னு சொல்றதுதான் என்னது the bees buzzed in the garden அப்படிங்கிறது. இப்ப ஆக்சிமோரான் அப்படின்னா என்னன்னா figure of speech that combine contradictory terms. அதாவது முரணான விஷயங்களை சொல்றதுதான் என்னது, கம்பைன் பண்ணி சொல்றதுதான் என்னது ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்றது. அதாவது பாருங்க டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றது. சைலன்ஸ் அப்படின்னா என்ன, அமைதி. டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னா என்னது, டெஃபனிங்னா என்ன அர்த்தம், அமைதி. அதுவும் இல்லாம இந்த கேட்க முடியாத பேச முடியாம இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், டெஃபனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இந்த முரணான விஷயம், அதாவது டெஃபனிங் அப்படின்னா அதாவது நம்மளால கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கறது தான் என்னது டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றது. காது கொடுத்து ஒருத்தரால கேட்கவே முடியாத அளவுக்கு இது பண்றதா என்னது டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றது. டெஃபனிங் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதாவது ரெண்டு வேற விஷயங்களை அந்த கான்ட்ரடிக்டரி டேர்ம்ஸ் சொல்றதா என்னது ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்றது. இப்ப டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னா டெஃபனிங் அப்படின்னா காது கொடுத்து நம்மளால கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சத்தமா பேசுறதுதான் என்னது டெஃபன் அப்படின்னு சொல்றது. சைலன்ஸ் அப்படின்னா அமைதி. ஸோ இது ரெண்டுமே வேற வேற விஷயங்கள், கான்ட்ரடிக்டரியா இருக்கு, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதா என்னது இந்த ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்து பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை அத ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் லெட்டர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சாலும் அது மீனிங் தரும், தலைகீழ போட்டாலும் அது மீனிங் தரும், அதுதான் என்னது ரேடர். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரேடர் அப்படின்னு பார்த்தா RADAR வருதா, இந்த பக்கத்துல இருந்து படிச்சா. இப்ப இந்த பக்கத்துல திருப்பி படிச்சாலும் அது ரேடர் அப்படின்னு தான் வரும், RADAR அப்படின்னு தான் வரும். இதுக்கு தமிழ்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா விகட கவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருப்பி போட்டாலும் அந்த லெட்டர்ஸ் மாறாம அதே வேர்டா வரும், அதுதான் விகட கவி அப்படின்னு சொல்றது, பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றது. இப்ப பாரனமேசியா அப்படின்னா என்ன அப்படின்னா வார்த்தைகளோட விளையாடுறது தான் என்னது பாரனமேசியா அப்படின்னு சொல்றது. A pun about puns is known as paranomasia அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிளே பாருங்க அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. A pun about puns is known as paranomasia. அதாவது அந்த வார்த்தையில விளையாடுறது தான் என்னது paranomasia அப்படின்னு சொல்றது. இப்ப பாரடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன பண்ணும், கான்ட்ரடிக்டரியா இருக்கும், ஆனா அது ஒரு உள்ளர்த்தத்தை கொடுக்கும், அதுதான் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்றது என்னது பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டிக் மீனிங்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து பாரடாக்ஸ் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கம்மியா இருந்தாலும் அதுவே நிறைவு தான் அப்படின்னு சொல்றது, அதுதான் லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்தது பேரலலிசம். பேரலலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப அந்த ஒரு ரைட்டர் எழுதும் போதே ஒரே மாதிரியான அந்த சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுப்பாரு அந்த ஒரு கிளாரிட்டிக்காக, அதுதான் என்னது அப்படின்னா பேரலலிசம் அப்படின்னு சொல்றது. இப்போ ரீடிங், ரைட்டிங், ஜாகிங் இதெல்லாம் என்னது அதுக்கு அந்த பேரலல் ஒர்க் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இது பேரலலிசம். ஷி லைக்ஸ் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஜாகிங் அப்படின்னு அவள் படிக்க விரும்புகிறாள், எழுத விரும்புகிறாள், ஜாகிங் செய்ய விரும்புகிறாள்னு அதெல்லாம் சொல்றதுதான் என்னது பேரலலிசம் அப்படின்னு சொல்றது. இப்ப பேரடி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சீரியஸான ஒர்க்கை அப்படியே காமெடியா இது பண்ண இமிட்டேட் பண்றதுதான் என்னது பேரடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய சூப்பர் ஆக்ட்ரஸ் சூப்பர் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஒரு படத்துல, அந்த படத்தை அப்படியே காமெடியா மாத்திருப்பாங்க. விஜய் டிவில ஒரு ஷோ லொல்லு ஷபான்னு ஒரு ஷோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு சீரியஸான படம், இது ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம், அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த சுவை மாறாம இவங்க ஒரு ஸ்டைல்ல நகைச்சுவையா அதை சொல்லியிருப்பாங்க. அதுதான் பேரடி அப்படின்னு சொல்றது. பயங்கரமா சிரிப்பா வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஷோ, லுல்லு ஷபான்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு பேரடி அப்படின்னு சொல்றது. ஒரு சீரியஸான விஷயத்த, ஒரு ஒர்க்க அப்படியே நகைச்சுவைக்காக மாத்தி சொல்றதா என்னது பேரடி அப்படின்னு சொல்றது. இந்த படத்துல சொல்லணும் அப்படின்னா தமிழ் படம் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஆக்டர் சிவா நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மூவில பார்த்தா எல்லாமே ஸ்பூஃப் மூவி மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க, டாப் ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியெல்லாம் இவர் கலாய்ச்சி நடிச்சிருப்பாங்க. அதுதான் பேரடி அப்படின்னு சொல்றது. இப்போ பேத்தட்டிக் ஃபேலசிக்கும், பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னா என்னன்னு பாத்துருங்க. பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹியூமன் இமோஷன்ஸை வந்து நம்ம நேச்சருக்கோ இல்ல ஒரு உயிரில்லாத ஆப்ஜெக்டோ கொடுக்கறதா வந்து பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்றது. அதாவது நேச்சர் வந்து அதுக்கு வந்து இமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சொல்றதுதான் என்னது பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்றது. நேச்சர் நேச்சர் ரிலேட்டட் எல்லாமே அதுக்கு யூஸ் பண்றதா நம்ம பேத்தட்டிக் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். த ஆங்கிரி ஸ்டார்ம் கிளவுட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஹர் மூட் அப்படின்னா, அந்த கோபமான இந்த மேகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பர்சானிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஹியூமன் திங்ஸுக்கு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கறது, அதாவது உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. இப்ப த விண்ட் விஸ்பர்ட் த்ரூ த ட்ரீஸ் அப்படின்னா, அது வந்து அதாவது இந்த காற்று அவ்வளவு பயங்கரமா வீசுச்சு அப்படின்றத இதோட அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மனித உயிர் கொடுத்து பேசுறோம் இல்லையா. விஸ்பர்ட் அப்படின்னா விண்ட் விஸ்பர் பண்ணுதா, ரகசியமா பேசுதா, இல்ல இல்லையா. சோ அதுதான் இந்த பர்சானிபிகேஷன் அப்படிங்கிறது. பேத்தட்டிக் ஃபேலசிக்கும் பர்சானிபிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பேத்தட்டிக் ஃபேலசி என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சரை மிரர் பண்ற மாதிரியான இமோஷன்ஸை கொடுக்கறது தான் என்னது பேத்தட்டிக் ஃபேலசி. பர்சானிபிகேஷன் என்னன்னா எந்த விதமான நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்னாலும் அதுக்கு நம்ம வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பர்சானிபிகேஷன். அவ்வளவுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப யாருடைய கண்ணோட்டத்துல இருந்து அந்த கதை சொல்லப்படுகிறது, இல்ல அந்த பாடல் சொல்லப்படுகிறது, இல்ல அந்த நாவல் சொல்லப்படுகிறது அப்படின்றது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது. The point of view is told from the person point of view அப்படின்னா, இப்போ ஒரு படமே நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது சம்பந்தமே இல்லாம யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு. அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஃபேமிலியில இப்படி ஒரு பையன் இருக்கான், இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிட்டியில இப்படி ஒரு கஷ்டப்படுற பையன் இருக்கான், இல்ல இந்த மாதிரி ஒரு பொறுப்பான படிச்ச ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோ தான் படிக்காதவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னது ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. அந்த கதையை அந்த ஆடியன்ஸோட ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூனா வேறொரு கண்ணோட்டத்திலிருந்து இல்ல யாருடைய கண்ணோட்டத்திலிருந்து இந்த கதை சொல்லப்படுகிறது அப்படின்ற அர்த்தம் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. பன் அப்படின்னா வார்த்தைகளோட விளையாடுறது இந்த பன் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த வார்த்தைக்கு வந்து சிமிலர் சவுண்டா இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங்ல இருக்கும். அதுதான் என்னது பன் அப்படின்னு சொல்றது. அது வார்த்தைகள்ல விளையாடுறதுதான் பன் அப்படின்னு சொல்றது. இப்போ பாருங்க, டைம் ஃபிளைஸ் லைக் அன் ஆரோ, ஃப்ரூட் ஃபிளைஸ் லைக் அ பனானா அப்படின்னா இது சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது. டைம் வந்து ஆரோ மாதிரி போகுது அப்படின்னா அவ்வளவு ஸ்பீடா போகுதுன்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. ஃப்ரூட் ஃபிளைஸ் லைக் அ பனானா அப்படின்னா ஃப்ரூட் பழங்கள் வந்து பனானா மாதிரி பறக்குது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுவை தருது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரெயின். ரெஃப்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு போயம்ல ஒரு லைனோ இல்ல குரூப் ஆஃப் லைன்ஸோ திரும்ப திரும்ப வர்றதுதான் நம்ம ரெஃப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். த கோரஸ் ஆஃப் த சாங் ஆக்டட் அஸ் அ ரெஃப்ரெயின் அப்படின்னா, எப்பவுமே ஒரு பாடல்ல பாத்தீங்க, ஒரு சினி சாங்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன் ரெப்படிட்டிவா இருக்கும். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு சாங் இருக்கு, அப்படின்னு செலினா காமெஸ் பாடி இருப்பாங்க. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த பாடல் ரெப்படிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தமிழ் பாடல்களும் நிறைய இருக்கு, அந்த மாதிரி வந்து ரெப்படிட்டிவா இருக்கும். அதுதான் ரெஃப்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சிமிலர் சவுண்ட்ஸ் வந்து ரெப்படிட்டிவா வரும் அந்த வேர்ட்ஸோட எண்டுல, அதுதான் ரைம் அப்படின்னு சொல்லுவோம். கேட், த கேட் சாட் ஆன் த மேட். இதுல பார்த்தோம் அப்படின்னா கேட் சாட் மேட், இது வந்து
அந்த சவுண்ட் வந்து ரெப்படேட்டிவா இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம ரைம் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலி. சிமிலினா என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது லைக் ஆஸ் அதை யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அது சிமிலி அப்படின்னு அர்த்தம். ஹர் ஸ்மைல் வாஸ் ஆஸ் பிரைட் ஆஸ் த சன் அப்படின்னா அவளுடைய புன்னகை சூரியனை விட அதிக வெளிச்சம் தந்தது, அதிக வெண்மையா இருந்தது அப்படின்னு சொல்றதா என்னது, her smile was as bright as the sun அப்படின்னு சொல்றது. சானட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போயம்ல 14 லைன் தான் இருக்கு அப்படின்னா அது சானட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம்ஸ்க்கே நம்ம அனாலிசிஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டினா கொடுக்குறாங்க, இந்த போயம் வந்து அனாலிசிஸ் பண்ணுங்க, இந்த போயமோட அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த போயம் எத்தனை லைன்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு சானட்டா என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். 14 லைன்ல இருந்துச்சு அப்படின்னால அது என்னது சானட். அப்படி 14 லைன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரைம் ஸ்கீம் இருக்கும், அதுதான் என்னது சானட் அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் ஆர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் எழுதியிருக்காரு, 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 154 சானட்ஸுமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றது தான் என்னது சானட் அப்படின்னு சொல்றது. சானட் அப்படின்னா 14 வரிகள் மட்டுமே கொண்ட போயம். அந்த 14 வரிகள் கொண்ட போயத்துல சில ரைம் ஸ்கீம் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரைம் ஸ்கீம் இருக்கும், அதுதான் சானட் அப்படின்னு சொல்றது. ஃபாலோ பண்ணும் அதுதான் ரைம் ஸ்கீம். அந்த ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்றதா என்னது சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டான்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 4 இந்த பாடல்கள்ல வரல வரிகளை சொல்றதா என்னது ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்றது. இப்போ 4 லைன் சேர்ந்தா ஒரு ஸ்டான்ஸா, இல்ல 6 லைன் சேர்ந்தா ஒரு ஸ்டான்ஸா, இல்ல 8 லைன் சேர்ந்தா ஒரு ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்றது. The poem consists of 4 stanzas அப்படின்னா அந்த போயத்துல 4 ஸ்டான்ஸாஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சிம்பலிசம் இது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு செயலையோ பத்தி பேசுறோம், சிம்பலிசம் எல்லாம் ஒண்ணுதான். சோ அப்ப சிம்பலிசம்னா நம்ம ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு செயலையோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து டீப்பர் மீனிங்கை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அது சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு தவ் இஸ் a symbol of peace அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த புறா தூதுவின் சின்னமா இருக்கு அப்படின்னு சொல்றதா என்னது சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சினஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம சொல்றதுதான் என்னது சினஸ்தீசியா அப்படின்னு சொல்றோம். அதாவது வேற ஒரு விஷயத்த ஒரு சென்ஸுக்காக இன்னொரு வேர்டு மூலியமா நம்ம சொல்லுவோம், அதுதான் சினஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ல நமக்கு புரிஞ்சிருப்பாங்க அது என்னன்னு. The colors of the music were vibrant அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி இது வேற மாதிரி இருக்கு இல்லையா. The colors of the music were vibrant அப்படின்னா இது வந்து மியூசிக்ல கலர் இருக்கா, மியூசிக்கு கலர் இருக்குமா, இல்ல இல்லையா. அதாவது அந்த ஒரு ஃபீல் தரத்துக்காக நம்ம என்ன பண்றோம், வேற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி அந்த எஃபெக்ட் வந்து ஒரு சென்ஸ் கிரியேட் பண்றதுக்காக சொல்றதா என்னது சினஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப அந்த கலர்ஸ் ஆஃப் த மியூசிக் வர் வைப்ரண்ட் அப்படின்ற இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மியூசிக்கோட தன்மை நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா வைபா இருக்கு, நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கு, நமக்கு லூப்ல கேட்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. சோ அதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல கொடுக்கக்கூடியதா தரக்கூடியதா இருக்குதுன்றதுக்காக தான் த கலர்ஸ் ஆஃப் த மியூசிக் வேர் வைப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இசை அவ்வளவு இதமா இருந்துச்சு அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். அதுக்குதான் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சினப்டாக்கி. சினப்டாக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அந்த ஒரு பகுதியிலேயே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், அதுதான் சினப்டாக்கி அப்படின்னு சொல்றது. இப்போ ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக் அப்படின்னா எல்லாருடைய கைகளையும் அந்த டெக் மேல வைங்க அப்படின்றது, அவ்வளவுதான், இதுலயே முடிஞ்சிருச்சு இல்லையா. ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக் அப்படின்றதுல முடிஞ்சிருச்சு அது என்ன அர்த்தத்தை தருது அப்படின்றது. இப்போ சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா the arrangement of words and phrases to create well formed sentences. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்சஸ்க்கும் ஃப்ரேஸுக்கும் ஒரு வெல் ஃபார்ம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வேர்டையும் ஃப்ரேஸையும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ல இது பண்ணி பேசுறதா என்னது ஒரு வெல் ஃபார்ம்டு சென்டென்ஸா நம்ம பண்றதா என்னது அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The author's syntax adds to the poetic nature of the text அப்படின்னா அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் அந்த ரைட்டர் என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான்
அந்த வார்த்தைகளும் அந்த சொற்றொடர்களையும் சேர்த்து ஒரு நல்ல சென்டென்ஸா அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல அவர் வைக்கிறாரு அப்படின்றதுதான் சின்டாக்ஸ். இப்ப பாடல்கள் நம்ம பாக்குறோம், ஒரு பாட்டு சினிமா பாட்டே நம்ம பாக்குறோம் அப்படின்னா எப்படி வரிகள் வச்சாலும் நம்ம பாடுவோமா, கேட்போமா, பாட்டை ரசிப்போமா? அதாவது அது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தா நம்ம கேட்போம்ல. இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்ப வர பாட்டு எல்லாமே ஒரு மாதிரியான என்ன மாதிரியான வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம கேட்கற மாதிரியே இருக்கு. சோ இதுதான் என்னது அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு ரைட்டர் அவங்க வேர்ட்ஸையும் ஃப்ரேசஸையும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சருடைய சென்டென்ஸா கொடுக்கறது தான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ தீம் அப்படின்னா என்னன்னா அந்த எந்த போயமோ இல்ல ஸ்டோரியோ எதை பத்தி இருக்கோ அதோட மைய கருத்தை சொல்றதா இந்த தீம் அப்படின்னு சொல்றது. த தீம் ஆஃப் த நாவல் இஸ் த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம் தான் இந்த நாவலுடைய சுதந்திரத்துடைய போராட்டம் தான் இது என்னவா இருந்துச்சு, இந்த நாவலுடைய தீமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, மைய கருத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அந்த எழுத்தாளர் என்ன மாதிரியான ஆட்டிடியூடோட அந்த ஆடியன்ஸை நோக்கி இல்ல அந்த சப்ஜெக்ட நோக்கி எழுதுறாரு அப்படிங்கறது இந்த டோன் அப்படின்னு சொல்றது. இந்த டோன் ஆஃப் த ஆர்டிகிள் இஸ் சர்காஸ்டிக் அப்படின்னா இந்த ஆர்டிகிள் வந்து சர்காஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்னது ஒரு டோன் அப்படின்னு சொல்றது. இப்ப டோன் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி நக்கலா சொல்றது, அதுதான் டோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா எந்திரன் மூவில அவரு அந்த சிட்டி வந்து அந்த ஒரு பில்டிங்ல இருந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுச்சு ஃபயர்லான்னு சொல்லும் போது எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. தன்னோட குரு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கு அப்புறம் அவராவே வந்து அப்ரிஷியேட் பண்றாருன்னு ரஜினிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த கேரக்டர்ல வசீகரனுக்கு. ஆனா அப்பதான் வந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது போய் காப்பாத்திருக்கும் இல்லையா. ஆனா அப்பதான் வந்து ஐஸ்வர்யா ராகவே கிஸ் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் மாறும், ஒரு ஹாப்பி ஃபீலிங்க்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ அப்பதான் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு இனிமேதான் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவார், இனிமேதான் நீ அதோட இதை பாப்ப அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுதான் என்னது சர்காஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். அதுதான் டோன் அப்படின்னு சொல்றது. அண்டர்ஸ்டேட்மெண்ட். அண்டர்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை நம்ம லெஸ் இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் என்னது அண்டர்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது நமக்கு பெரும் காயமா இருக்கும், அடிபட்டு நம்ம பேண்டேஜ் எல்லாம் போட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டா ஸ்கிராட்ச் விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தான் என்னது அண்டர் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப பெரிய விஷயத்த சின்னதா சொல்றது அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. யூட்டோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லாத ஒரு இடத்தை தான் நம்ம சொல்றது யூட்டோபியா. கற்பனையினால ஒரு இடம், அதுதான் யூட்டோபியா அப்படின்னு சொல்றது. அண்ட் இமேஜின் த பிளேஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், நம்மளோட கற்பனையினால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் யூட்டோபியா அப்படின்னு சொல்றது. த நாவல் டிஸ்கிரைப்ஸ் அ யூட்டோபியா வேர் எவ்ரி ஒன் லிவ்ஸ் இன் ஹார்மனி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த நாவல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா யூட்டோபியா, அதாவது எல்லாரும் ஒற்றுமையோட இருக்காங்க, எந்த விதமான சண்டை சச்சரவுமே இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் யூட்டோபியா அப்படின்னு சொல்றது. இப்ப வெர்மிசிலிட்யூட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் ட்ரூவாவும் இருக்கும் இல்ல ரியலாவும் இருக்கிறது, இதுதான் என்ன சொல்லுவாங்க வெர்மிசிலிட்யூட் அப்படின்னு சொல்றது. த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேவ் தி ஸ்டோரி எ சென்ஸ் ஆஃப் வெர்மிசிலிட்யூட் அப்படின்னு சொல்றது என்னது அந்த ஸ்டோரியுடைய ரொம்ப தெளிவான ரொம்ப டீப்பான விவரிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த ஸ்டோரிக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜூக்மா. ஜூக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம மல்டிபிள் பார்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் ஜூக்மா அப்படின்னு சொல்றது. இப்ப he stole my heart and my wallet அப்படின்னா இது ஆக்சுவலி என்ன சொல்லுது, he stole my wallet அப்படின்ற அர்த்தத்தை தான் சொல்லுது. ஆனா அதுல வேற என்ன சொல்லுது, he stole my heart and my wallet அப்படின்னு சொல்லுது. அவன் இவன் படத்துல பார்த்தா ஹீரோ விஷால் வந்து என்ன பண்ணுவார், திருட போவார் இல்லையா. சோ அப்ப அந்த திருட போன இடத்துல வந்து என்ன பண்ணுவாரு, அவர் அந்த ஹீரோயினையே லவ் பண்ணிடுவார் இல்லையா, அந்த வீட்டுல தான் லவ் பண்ணுவார் இல்லையா. சோ அதுதான் வந்து he stole my heart and my wallet. அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணும் போது அது மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல, அது அந்த சென்டென்ஸோட கம்ப்ளீஷனுக்கும் நம்ம யூஸ் பண்றதுதான்
அந்த ஜூக்மா அப்படின்றத வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹி ஸ்டோல் மை ஹார்ட் அண்ட் மை வாலெட்னா என்னுடைய பர்ஸ் திருட வந்தான், ஆனா என்னோட மனசையும் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுதான் ஹி ஸ்டோல் மை ஹார்ட் அண்ட் மை வாலெட். இதுதான் ஜூக்மா அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்த வீடியோல நம்ம போயட்ரி டிஸ்கிரிப்ஷன், போயட்ரி அனாலிசிஸ் பார்க்கலாம். போயட்ரி அனாலிசிஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போயமோட இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம். ஆல் தி பெஸ்ட்.